World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய பிரபஞ்ச குழு பார்த்திங்கன்னா 32 மாதாந்திர கருத்தரங்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி 32வது கருத்தரங்கம். நம்மளுடைய பிரபஞ்ச குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட மாதாந்திர கருத்தரங்கம் நடத்தி திருச்செங்கோட்டு மண்ணில் ஜோதிடர்களையும் ஜோதிட மாணவர்களையும் பல பேரை உருவாக்கி கொண்டிருக்கும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திலிருந்து முருகேஷ் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவரோட சேவைக்காகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா 32 மீட்டிங் நடத்தும் போதே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது மீட்டிங் நடத்தி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட ஐயா எத்தனை மீட்டிங் ஐயா நடத்திருக்கீங்க? 229 மீட்டிங் முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மீட்டிங் வந்து 229. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மீட்டிங்கையும் அதை கொண்டு வரணும் அப்படின்னா அதில் பல கடினமான சூழ்நிலைகள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும், பல பொறாமைகள் இருக்கும், பல போட்டிகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி விடாமல் நடத்தி செல்வதுங்க அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் வேணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருடைய உழைப்பும் ஒற்றுமையும் வேணும். அந்த மாதிரி எடுத்துக்காட்டாக திருச்செங்கோட்டில் சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஜோதிட பிரபஞ்ச குழு இருக்குது. அவர்களை நம்முடைய பிரபஞ்ச குழுவுடைய 32வது கருத்தரங்கிற்கு பேச்சாளராக நம்ம அழைப்புதல் கொடுத்துருக்கோம். திரு முருகேஷ் ஐயா அவர்கள் உபாசன தெய்வத்தை அறியும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச வருகை புரிஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் தலைவர் வல்லரசையா அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக செயலாளர் என்ற அடிப்படையில் கருத்தரங்குகளை நடத்தி கொண்டு இதுகாரும் வந்து கொண்டிருக்கிறோம். நான் சந்திரநாடி என்ற முறையில் ஐயாவின் ஜிகே ஐயாவின் மாணவர். எமது கருத்துக்களை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம். யூடியூப் மூலியமாக வீடியோவை பார்த்துவிட்டு நிறைய நண்பர்கள் ஆன்லைன் மூலமாக என்னிடம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனது தொழில் பிஸ்னஸ். நான் படித்தது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னை பல்கலைக்கழகத்தில். இந்த ஜோதிடத்துறைக்கு நான் 15 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறேன். இருந்தாலும் தற்பொழுது சந்திர நாடி என்ற முறையை கையாண்ட பிறகு எனது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். அந்த அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை சந்திரநாடியில் தொட்டுவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு வருகிறேன். உதாரணமாக, நம்மை சோதிக்கும் ஜாதகம். நாம் சரியாக ஜோதிடம் சொல்கிறோமா என்று யாராவது நம்மளை சோதிக்க வந்தால், அதேபோல் நாம் பார்க்கும் நாளில் நமக்கு வருமானம் தராத நாள் ஜோதிடம் பார்த்துவிட்டு சும்மாவே போயிடுவார்கள். அது எந்த நாள்? அதேபோல் நாம் பார்க்கும் அனைவருக்கும் சரியான பதில் சொல்லிவிட முடியுமா, அல்லது நம்மளை சோதிக்குமாறு ஜாதகங்கள் வருகிறதா என்பதையும் அறிந்து அன்றைய கோச்சார லக்னத்தின் அடிப்படையில் வந்தவருக்கு துணிவான தெளிவான பதிலை வழங்குவது
சந்திரநாடியின் அடிப்படையில் ஜாமக்கோல் பிரசன்னத்தை பயன்படுத்தி இவருக்கு இது சொல்லலாம், இவருக்கு இது சொல்ல வேண்டாம், இவரை இன்னும் 2 நாள் கழித்து பார்க்கலாம் என்ற ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தெளிவான முறையில் செய்து கொடுக்க முடியும். உதாரணமாக நம்மை சோதிக்க வரும் ஜாதகத்தை கொடுக்கிறார்கள். அந்த ஜாதகத்தில் கோச்சார சந்திரன் மாந்தியும் கேதுவும் சந்தித்த நிலையில் கன்னியில் பயணித்து கொண்டிருக்க, பிறப்பு கால சந்திரன் பிறப்பு கால மாந்தி தனுசிலும் மிதுனத்திலும் பயணிக்க வரும் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நாம் ஜாதகத்தை பார்க்கிறோம். இந்த ஜாதகம் நம்மை சோதிக்க வந்த ஜாதகம் என்று தெளிவாக நமக்கு தெரிகிறது. காரணம், சந்திரநாடிய அடிப்படையில் சந்திரன் எந்த பாவகத்தில் சென்று கொண்டுள்ளதோ அந்த பாவகத்தில் மாந்தியும் கேதுவும் அதனுடைய 7வது வீட்டில் ராகுவும் இருப்பார்கள். இது நிச்சயமாக ஒரு துக்ககரமான இறப்பை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த ஜாதகம் நம்மிடம் வந்துள்ளது. எடுப்பிலேயே சொல்லிவிடலாம். ஓ, அவங்க கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்னங்க வேணும்? இந்த பொன் ஜாதகம் இது எப்போ கல்யாணம் ஆகணும்னு பாருங்கள். அப்படியா? இந்த ஜாதகத்திற்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏங்க? எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பெண்ணை கூட்டி வந்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை நான் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அதற்கு அவர் ஒன்றுமே பேசவில்லை. அப்படிங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லைங்க, சொல்ல முடியாதுங்க. இது என்னை சோதிக்க வந்த ஜாதகம் என்று தெரிந்து கொண்டால் தயவு செய்து அந்த ஜாதகத்தை எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் இடத்தை காலி செய்து சொல்லிவிடுவது நல்லது. அவரே அதற்கடுத்தது, இந்த ஜாதகி இறந்து விட்டார், இறந்து 1 மாதம் ஆகிறது. எனினும் நான் ஒரு சில ஜோதிடர்களை அணுகி இந்த ஜாதகம் எவ்வாறு உள்ளது என்று கேட்டால் ஜாதகத்தை முழுவதுமாக பலன் சொல்லுவார்கள். நான் அவரிடம் சண்டை கட்டுவேன். இதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்தது என்று சொல்லி, இந்த மாதிரி நமக்கு வரும் ஜாதகத்தை தெளிவாக எடுத்து பலன் சொல்லலாம், சொல்ல வேண்டாம் என்பதை உணர்ந்து கொண்டாலே ஜோதிடத்தை கையில் பிடித்து கொள்ளலாம். இது எனது வேண்டுகோள். சரிங்க, எல்லாருக்கும் வருகிற எல்லாத்துக்கும் நாம் ஜோதிடம் சொல்லிவிட முடியும் என்ற கருத்து ஓரளவுக்கு தான். காரணம், நமது குருவாகப்பட்டவர் மற்றவரின் ஜாதகரின் பார்க்க வரும் நண்பரின் 5, 7, 9ஆம் பாவங்களை பார்க்கும் நிலையில் அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் அணுகி எடுத்துச் சொல்லுங்கள். 100க்கு 100 சரியாக வரும். அதேபோல் வக்ர கிரக வசியம், நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் மேலே அதே கட்டத்தில் வருகிறவருடைய ராகு கேதும் இருந்தால் 100க்கு 100 நீங்கள் சொல்வதை உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள். அது வக்ர கிரக விஷயம். இந்த அடிப்படையில் சின்ன சின்ன விஷயத்தை அணுகி நீங்கள் ஜாதகத்தை தொட்டு பாருங்கள், சரியாக இருக்கும். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உபாசனை தெய்வம். சரிங்க, யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்போம், நிறையா கேட்டிருப்போம். என்னங்க உபாசனை தெய்வம் அப்படின்னா என்ன? குலதெய்வம் இருக்குது, இஷ்ட தெய்வம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பல்வேறு தெய்வங்களை நாம் எடுத்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் உபாசனை தெய்வம்னா என்ன விசேஷம்? நமது விருப்பத்திற்காக நாம் அழைக்கும் நேரத்தில் நம்மிடம் குழந்தையாக, நண்பனாக, காதலியாக, காதலனாக, உதவி புரியக்கூடிய நண்பனாக ஓடோடி வரும் ஓடோடி வரும் தெய்வமே உபாசனை தெய்வம். இந்த தெய்வத்தை ஒரு நபர் பிடித்து அதை கையாண்டு காரியத்தை செய்தால் உறுதியாக அந்த காரியம் வெற்றி பெறும். அனைத்து காரகத்துவ ரீதியிலான, கிரக ரீதியிலான தொடர்பை வைத்து அந்த கிரகத்திற்கு எத்தனாவது இடம் அந்த உபாசனை தெய்வம் வருகிறதோ அதை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதே உபாசனை தெய்வத்தின் ஆணி வேறாகும். சரி, அப்படி பார்க்குறப்போ பொதுவாக 12 ராசிகளுக்கும் உபாசனை தெய்வம்
பொதுவான கருத்து. அந்த அடிப்படையில் முதல் மேஷராசிக்கு ஃபஸ்ட்டு 12க்கு சொல்லிடுறேன், அதன் பிறகு அதனுடைய இயக்க விதத்தை சொல்லிடுறேன். மேஷராசிக்கு பழனியில் உள்ள திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பர் கோயில் கீழே இருக்கும் அடிவாரத்தில், அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், அந்த தாயாரையும் அங்கே தல விருட்சமாக இருக்கக்கூடிய நெல்லி மரம், இதை வணங்கி வந்தால் சிறப்பு. அடுத்து ரிஷபத்திற்கு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதசாமி கோயிலில் உள்ள பர்வதவர்த்தினி தாயார், இந்த அம்மையாரை ரிஷபராசி உண்டான சுபாசனை தெய்வம். அடுத்து மிதுனம், திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி தாயார். அடுத்தது கடகத்திற்கு அரக்கோணம் அருகில் உள்ள நெபிலி என்ற இடத்தில் இருக்கும் பால திரிபுர சுந்தரி வீடு. அது ஆலயம் அல்ல, கோயில் அல்ல, இது ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு வீடு, ஒரு நபர் உருவாக்கி வைத்திருக்கும் இடம். பால திரிபுர சுந்தரி, பால திரிபுர சுந்தரி அரக்கோணம் அருகில் நெமிலி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கடகராசிக்கு. அடுத்து சிம்மத்திற்கு திருமியச்சூர், கும்பகோணம் டு வழியில், கும்பகோணம் வழியில் உள்ள திருமியச்சூர் பேரளம் என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்க வேண்டும். அங்கே அன்னை லலிதாம்பிகை, அந்த அம்மையார் பேரளம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். அதை பற்றிய சின்ன ஒரு என்னுடைய கடந்த அனுபவம். எனக்கு ஒரு விஷயம் மனதில் நெருடலாக இருந்த சமயத்தில் அந்த கோயிலுக்கு, அந்த கோயிலுடைய சிறப்பு தெரியாமலே என்னை ஒரு நபர் அழைத்து சென்றார். என்னுடைய கௌரவத்திற்கு பங்கம் இழைக்கக்கூடிய செயல், அந்த செயல் எனக்கு நினைக்கக்கூடாது, நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நான் மனதால் வேண்டிக் கொண்டேன். அவர் என்னை அழைத்து சென்றார். அந்த கோயிலுக்கு சென்றேன். அந்த சாமிக்கு காலில் கொலுசு போடுவாங்க, அதுதான் அங்கே சிறப்பு. அன்னை லலிதாம்பிகை திருமியச்சூர் சென்று வந்தேன். எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கவில்லை. அதை இப்பொழுதுதான், கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு தான் அதை உணர்ந்தேன். காரணம், என்னுடைய சூரியன் தான் கௌரவம், புகழ், அந்தஸ்து, இந்த காரகத்துக்குண்டான கிரகம். அந்த காரகத்து உண்டான கிரகம் எனக்கு துலாமில் 21 டிகிரியில். அந்த சூரியனுக்கு 11ஆம் இடம் சிம்மராசி. சிம்மராசிக்குரிய உபாசனை தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அருமையாக செயல்பட்டது. நான் அந்த மதிப்பு இழப்பு என்ற விஷயத்தை அணுகாமல் அருமையாக அந்த கௌரவம் என்னை காப்பாற்றியது. அப்படி அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்குண்டானது பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன், அந்த ஆலயம். அடுத்தது துலாத்திற்கு காட்டழகி சிங்கப்பெருமாள், ராமேஸ்வரத்தில் உள்ள, ராமேஸ்வரம் இந்த கோயில் அல்ல, அங்கே சிங்கப்பெருமாள் என்று தனியாக கோயில் உள்ளது. அந்த கோயிலில் உள்ள அந்த சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் துலாம் ராசிக்கு. அடுத்தது விருச்சகத்திற்கு அன்னை தாயார், திருப்பதியில் உள்ள அலமேலு மங்கை தாயார், அலமேலு மங்கையை விருச்சக ராசி நண்பர்கள், விருச்சக ராசிக்குண்டான சுபாசனை தெய்வம். அடுத்து தனுசுக்கு கன்னிவாடி என்ற ஊரில் உள்ள வராகி அம்மன். அடுத்தது மகரத்திற்கு ஒட்டன் சத்திரம் அருகில் உள்ள தெத்துப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ராஜகாளி அம்மன். அந்த ஆலயம் கோச்சார நவகிரக ஆலயம். கோச்சாரத்தில் நவகிரகங்களை இன்றைக்கு எதிர்வரும் காலத்தில் குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. அப்பொழுது அந்த 9 கிரகங்களையும் அங்கே வைத்துள்ளார்கள்.
அந்த குருவை இடம் மாற்றி வைத்து சரியாக அந்த பயிற்சி ஆகிறப்ப அங்கே ஒரு அபிஷேகம் நடக்கும், ஆராதனை நடக்கும். மிக தெளிவான கோச்சார பலன்களை சொல்ல நினைப்பவர் அந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம். சிறப்பான உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசிக்கு குற்றாலநாதர் ஆலயம், அடுத்தது மீனம், மதுரை மீனாட்சி அம்மாள். ஆக அந்த 12 ராசிக்கு உண்டான உபாசன தெய்வங்கள். இதை இயக்கும் விதம், ஆண்களுக்கு குரு எந்த இடத்தில் உள்ளதோ அதற்கு 11வது வீடு, பெண்களுக்கு சுக்கிரன் எந்த இடத்தில் உள்ளதோ எந்த வீட்டில் உள்ளதோ அதற்கு 11வது வீடு. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய குரு சுக்கிரனை வைத்து இந்த உபாசன தெய்வத்தை கையில் எடுக்கும் பொருட்டு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வெற்றி நிச்சயம். அதை தாண்டி இன்றைக்கு நாம் ஜோதிடத்தில் ஜொலிக்க வேண்டும் என்றால் தொழில், சனி காரகம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அந்த சனிக்கு 11ஆம் இடத்துல எந்த ராசி வருது பாருங்கள். அதை இயக்குங்கள், அதை உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். அதேபோல் உங்களுடைய நிலம், வீடு, மனை, சகோதரம், பங்காளி தொந்தரவு, இந்த வகையில் வண்டி வாகன தொந்தரவு இருந்தால் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு 11ஆம் வீட்டில் எந்த ராசி வருகிறதோ அந்த ராசியினுடைய உபாசன தெய்வத்தை கையில் எடுங்கள். மனைவி, பணம், நகை, இதையெல்லாம் சிக்கல் சிரமம் வருகிறது என்றால், பெண்வழி தொந்தரவு வருகிறது என்றால், சுக்கிரன் எங்குள்ளதோ அதற்கு 11ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக தெளிவாக அந்த குறிப்பிட்ட உபாசன தெய்வத்தை எடுத்து சிறப்பாக கையாண்டால் உறுதியான பலன் கிடைக்கும். மாந்திரீக தொந்தரவு தொடர்புகள் மூலியமாக நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், ராகு கேது எங்குள்ளதோ, குறிப்பாக ராகு எங்குள்ளதோ அதற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உபாசன தெய்வத்தை கையில் எடுங்கள். மிக அருமையாக உங்களுக்கு பலன்கள் வழங்கும் என்பதே உறுதியான கருத்து. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு காரக கிரகத்திற்கும் அந்த உபாசன தெய்வத்தை பயன்படுத்தி வெற்றி காணலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. காரணம், அரசியல் சம்பந்தப்பட்ட இன்னொரு 4 மாதத்துக்குள்ளே வரப்போகுது, 3 மாதத்துக்குள்ளே இந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயிலுக்கு நிறைய நண்பர்கள் போக உள்ளார்கள். அரசியல்வாதிகள் அனைவரும் அங்கே உறுதியாக இந்த குரு பேச்சு தினத்திற்கு முன்பாக பின்பாக நடக்கும். அதை நீங்கள் அனைத்து நாளிதழ்களிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆக ஒரு நபர் தனது உபாசன தெய்வத்தை, இதுவரை நீங்கள் எந்த தெய்வத்தை இருந்தாலும் செய்யுங்க, குலதெய்வங்கிறது நமது வம்சாவளியாக வந்திருக்கும், பாட்ட முப்பாட்டங்காலத்திலேருந்து. இஷ்ட தெய்வங்கிறது இப்போது யாராவது ஒருத்தர் சொல்லி கும்பிட்டுருப்போம். இதையெல்லாம் தாண்டி இந்த உபாசனை தெய்வம், அந்த சொன்னதிலேயே ஒரு அருமையான உச்சரிப்பு, அந்த நிலையை, அந்த தன்மையை நாம் நண்பனாக, உற்ற தோழியாக, உற்ற காதலனாக, தகப்பனாக, தாயாக கருதி நம் கூப்பிடும் நேரத்தில் குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே தெய்வம் உபாசன தெய்வம் என்பதை சொல்லி இந்த அரங்கத்தில் பேச எனக்கு வாய்ப்பளித்த மன்ற நிர்வாகிகள், பிரபஞ்ச ஜோதிட அறக்கட்டளை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது செல் நம்பர் 9784872287 978 94 87 287. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் செயலாளர் திரு முருகேஷ் நாய் அவர்கள் உபாசனை தெய்வத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாட்டினாங்க. ஐயா அவர்களை பாராட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.